டீம்ல பாத்தீங்க எஸ்என்டிக்கா எப்படி வேணாலும் போகுது அவ்வளவுதான் உடனே குப்பு குப்புன்னு ஓடி போய் சோன் பிடிக்கிறாங்க சிட்டில. தூரமா இருக்கும் டீம் வந்து 2.0 வந்து இங்க தமிழ் ஸ்போர்ட்ஸ தாண்டி தான் வரணுமே கொண்டா. இல்ல இப்போ என்ன பிளான் நடக்கும்னா 2.0 கண்டிப்பா ஃபைட் இனிஷியேட் பண்ண போவே போறா. ஆனா எஸ்எல்பி சரியா இது பண்ணுப்பா. ஆனா ரெண்டு டீம்ஸ்க்கு ஃபைட் நடக்குதுங்க. எஸ்எல்பி ஸ்டார்ஸ்க்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற இந்த பெரிய அப்பாட்டுக்கு வராங்க பாரு. அப்படியே ஹைப்பர் சான் மாதிரி ஓடி வந்தா இந்த பெரிய அப்பாட்ஸ் வந்துரும். சஞ்சய் ப்ரோ thank you so much for the super chat bro. வர்க் பிரஷரா இருக்கு மதன்னா மோட்டிவேஷன் ப்ளீஸ். தல பிரஷரா இருந்தா தான் தல உயிரோட இருக்க முடியும். சத்தியமா ப்ரோ நண்பு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ ட்ரஸ்ட் மீ கைஸ். பிரஷர் இல்ல உயிரோட இருக்க முடியாது. பிரஷர் தான் உயிரோட வச்சிருக்கும் மனுஷனை. சோ அதனால நீ உயிரோட இருக்கதல செத்த போனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோ ப்ரோ. போனத்துல தூங்கிட்டு இருக்கோம் இதுல கல்லறையில பிரஷரே இருக்காது ஆனா செத்து இருக்கும். சோ அதெல்லாம் பிரஷரோட ப்ரோ. 2.0 ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க ப்ரோ. சோ பீ இன் பிரஷர் என்ஜாய் யுவர் செல்ஃப்ல. பின்ன எங்களுக்கு என்ன சொல்லுவ காலைல இருந்து நைட் வரைக்கும் பிரஷர் தான். ஒர்க் பிரஷர் தான் 20 ஹவர்ஸுமே பிரஷர் தான். 4 மணி நேரம் அந்த ரெஸ்ட் டைம் தான் எங்களுக்கு. அது மறந்துட்டு தூங்குவோம் நாங்க அப்படியே பா அப்படின்னு மைக் அடிச்சு தான் நான் இப்பெல்லாம் தூங்குறேன். எல்லா டீம் பண்ணிட்டாங்கப்பா. எல்லா டீம் பண்ணிட்டாங்க கடைசி நேரத்துல. இதுல யாரு வந்து யார அடிக்க வச்சுட்டு யாரு வந்து கடைசி நேரத்துல அடிச்சிக்கிறாங்களோ அவங்க கீழ இந்த ஓபன் ஏரியா இருக்கு பாருங்க. அது இப்ப ஜோனா வரணும். ஃபர்ஸ்ட் சண்டை போடுறவன் கேன, கடைசியில சண்டை போடுறவன் சூனை. பாப்போம் கேனையா சூனையானு எவன் ஜெயிக்கிறான்னு பாப்போம். கேன சூனை. எஸ் எஸ் சூனா பானாவா இல்ல கேனா போனாவான்னு பாப்போம். லெட்ஸ் சீ गाइस. அடுத்த ஜோன் எனக்கு தெரிஞ்சு யாருக்கு கொடுக்கணும்னா ஓபன் ஜோன் வரಬಹುದು. இந்த கீழ இருக்கிற ஏரியா எஸ்என்டிக்கு ஜோன் சென்டர் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா டைரக்டா இவங்களுக்கு கொடுத்திருக்கோம். 2.0 மாஸ்டருக்கும் கீபாய் ஜோனே இல்ல டிஎல்இ. ஜோனே இல்ல டிஎல்இ இந்த சைடு எங்கயோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு ப்ரோ. தமிழ் ஸ்போர்ட்ஸ் நான் சொன்ன பாருங்க 2.0 க்கும் தமிழ் ஸ்போர்ட்ஸ் இவங்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்துருச்சு. இசா ப்ரோ டீம்ல எஸ்எல்வி டெஸ் ரொட்டேட் பண்ற இடம்லாம் ஜோன் வர மாட்டேங்குது. ஆமா எஸ்எல்பி டெஸ்க்கு பாத்தா ஃபேவர் பண்ணல. இப்போ மாஸ்டர் டோர் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கணும். ஆப்போசிட் கிராஸ் பண்ணி எஸ்என்டி எக்ஸ்டர் half HP எக்ஸ்டர் யாரோ கொடுத்தாங்க. மாஸ்டர் ஏகேம்ல அடிச்சாரு. கிடுகிடுன்னு சப்ரசர் போட்டுச்சாரு. எக்ஸ்டர் எஸ்என்டியை தாண்டி தான் சேவல் பீட்டர் ஜோன். சேவலால உள்ள வர முடியாது. 55 மீட்டர் சேவல் அண்ட் எஸ்என்டி சேவல் கீழ ஸ்மோக் போட்டு வர முடியும். ஸ்மோக் ஒண்ணு கூட இல்ல. இசா கிட்ட இல்ல, ரஸ்காட் கிட்ட ஸ்மோக் இல்ல, ஹைப்பர் சான் கிட்ட ஸ்மோக் இல்ல. ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ரஸ்காட் 2 இருக்கு. இவங்க 3 பேர் இவங்க 2 பேர் இந்த 3 ஸ்மோக்க போட்டு தான் வர முடியும். இல்லனா முடியாது. அவ்வளவுதான். ஸ்மோக்க போட்டு இந்த காம்பவுண்ட் வந்துட்டா எஸ்கேப். ரஸ்காட் முதல் பிளட் உடைக்கப்பட்டது. கிசா காலவனம் இரண்டாவது பிளட் கிசா காலவனம். ஜோன் சிங்க் ஆகுது. ரெனால்டோ ஹைப்பர் சான் ப்ரோ இன்டென்ஸ் ஆன சிச்சுவேஷன். ஓ மை காட் இந்த மேன் லாஸ் ப்ரோ. சேவல் பீட்டஸ் சேவல் உடைக்கப்படுகிறது. மூணாவது நாக் ஒரே ஒருவன் ரெனால்ட் வைட்டி. ஒரே ஒருவன் அகால மரணம். முதல் ஒருவன் மரணம் அடைந்தான். மீதி 3 இருக்கிறார்கள். சேவல் பீட்டஸ் 2.0 சென்று விட்டது. தமிழ் பிளேஸா சேவல் உடைக்கப்பட்ட தருணம் உடைத்து எரியப்பட்ட தருணம். எஸ்என்டிக்கு மறுக்கா ஜோன் ப்ரோ. அப்படி கொடுக்குது இப்படி கொடுக்குது அப்படி கொடுக்குது. என்ன ப்ரோ இது கேம்? இப்ப எஸ்என்டி இருக்கிறது வெரியான ஜோன். இவங்க எல்லாம் வந்து இப்ப சுத்தி அந்த சைடு இந்த சைடு எஸ்என்டி பிளாக் பண்றாங்க. அந்த இடத்தை பிளாக் பண்றாங்க. எஸ்என்டி செம்மையா பிளாக் பண்றாங்க. பாரு 3 பேர் எப்படி நின்னுக்காம பாரு எஸ்என்டில தரமா நிக்கறாங்க. 2.0 ஜோன்குள்ள வந்துட்டாங்க. தமிழ் ஸ்போர்ட்ஸும் பூந்து பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. நேட் ஸ்பாம் ஆரம்பிச்சது. டமால் டுமில் காம்பவுண்ட் வந்தே ஆகணும். ஐயோ வெளிய அந்த கட்டிக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரே சிமெண்ட் கல்லு மேல. நந்து இன்னைக்கு கேச்சில ஆடாம இதுல ஆடுறாரு. எஸ்என்டி நந்து. எஸ்என்டி தான் எப்பவுமே ஸ்டார் பாத்துட்டு இருக்காரு. அடுத்த ஜோன் வந்து விட்டது. தமிழ் ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தர் மட்டும் இன்னும் ஜோனுக்குள்ள வரவே இல்ல. வரணும். ஓடி வரார். ஜெயந்த் ஓடி வந்து விட்டார். கீபாய் ஜோனுக்கு வெளியிலே அவ்வளவுதான். தமிழ் பிளேஸ் மாதிரி தோணுது.
குமுடி ஸ்போர்ட்ஸா நீங்க மனசு வச்சிட்டீங்க. நான் கூறினது என்னவென்றால் டீடைல்ஸ் வெளி இல்லாமல் players, அவுட் சைட் ஆமா, டீம் ஆமா, வந்து ஆமா. ஜெயிக்கும் என்றேன். ஆனா ஒரு டீம் ஆல்ரெடி நான் வெளியிலே சொல்றது நாங்க தூங்க போறோம் போயிட்டார்கள். பா யாரும் எஸ்என்டில ஹீல் ஓ இல்லையே ஹீல் பட் பண்ண முடியாது. 2 நாக்கு எஸ்என்டி விடுறாங்களா? சரியான நேடு போட்டாங்க bro இந்த மாறேபடி போறாங்க. கம்யூனி ஸ்போர்ட்ஸ் வேளாமரி வேலையா பார்த்தாங்க. வேளாமரி தூக்கிட்டாங்க. ஆனாலும் தூக்கி விட்டார்கள். ஆனால் இந்த ஐயோ சைடு தமிழ் ஸ்போர்ட்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. நேடர் 2-3 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா அம்மா மறுபடியும் பண்ணி விழுது. ப்ரோ அவ்வளவுதான் 2 பாயிண்ட் உள்ள வருது. ஃபைனல் மட்டன் நாக்கு. வா பாரு போர். ஆமா போர். ஆமா போர் அப்படின்றாங்க பாரு. மாஸ்டர் மட்டும் தான் போயிட்டாலே இந்த சாட்ஸ் மாஸ்டர் நாக்கு. சாட்ஸ் மட்டும் தான். சாட்ஸ் அடிச்சானா சாட்ஸ் அடிச்சாவணும். சாட்ஸ் பாரு பாத்துட்டே இருக்கான் பாரு எஸ்என்டியா. சாட்ஸ் எஸ்என்டியா பாத்துட்டே இருக்கான். ஐயோ வெரி வந்து வர இருக்கும். சாட்ஸ் அண்ணா பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கான். அட மொத்தம் வந்து போறான். சாட்ஸ் அடிச்சுடா. தமிழ் ஸ்போர்ட்ஸா சாட்ஸ் இருக்கான். 2.2 இருக்கு காக்கா. ஒரே ஒருத்தன் கா 2 பேர் கா கீ போய் தூக்குறான். சாட்ஸ் ஹீல் பண்றா டேய். ஹீல் பண்றா. ஐயோ ஹீல் பண்ணவில்லை. சாட்ஸ் 1v4 அடிப்பானா? சாட்ஸ் பேன் ஹீல் ப்ளே ஜோன் சாட்ஸோட சொல்லி முடிஞ்சுனே. அவ்வளவுதான். ஏய் நான் தான் சொன்னேன் தமிழ் பிளேஸ் தான் ஜெயிக்கணும். தமிழ் பிளேஸ் தான் ஜெயிக்க சொன்னேன். நீ எஸ்என்டின்னு பா என்னப்பா என்னடா ஏமாத்திட்டாவ. ரெண்டு டீம் ஒரு சொன்னாங்க. நான் அவுட் சைட் டீம்ல ரெண்டு டீம்ல ஒரு டீம் ஜெயிக்கும். பிடிஎஸ் டீம் ஆனா அண்ணா கவனிக்கலக்கா. இப்ப சொன்னாங்கல்ல ஜெயிக்க போறது மேட்ச்ல. அத பாத்தீங்களா ஒரே போட்டு உருட்டிங்க. நான் சொன்னேன். நானும் சொன்னேன்.